ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மேரீடு விமென். ஸோ இங்கேருந்து இந்த எபிசோடில் இருந்து மேரீடு விமென் ஒரு டைட்டில் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட்? ஓகே ஓகே. ஆக்சுவலாக அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, நத்திங் சாரி. ஓகே, எனிவேஸ் எவ்ரிபடி ஆர், ஐ ஹோப் எவ்ரிபடி ஆர் என்ஜாயிங் த ஸ்டோரி. அண்ட் நேற்றுக்கு எபிசோட் கொடுக்க முடியல. ஐ திங்க் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட் தட் மை கோ சிஸ்டர் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் தேர் அட் ஹோம் அண்ட் தே லெஃப்ட் பை 3 o'clock. ஆக்சுவலாக நான் நேற்றுக்கு 3 o'clock அவங்க 2 o'clock அவங்க கிளம்பிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். பிகாஸ் அண்ட் மோரோவர் அந்த சந்திரகிரகணம் வேறு வந்திருந்தது பிஃபோர் நைட்டு. ஸோ வீடு க்ளீனிங் ப்ராசஸ் அண்ட் எல்லாம் காட் ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணி ஐயோ அதே முடிஞ்சிச்சு. அண்டு ஸோ நிறைய வேலை இருந்தது நேற்றுக்கு. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அதான் ஃபஸ்ட் நினச்சேன் பண்ணலான்ட்டு, பட் என்னால் முடியல, பேசவே முடியல. அவங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்படி வெளியே போனதும் காரு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட போயிருக்காது எனக்கு தெரிஞ்சு. நான் தூங்கிட்டேன்ப்பா. அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன் நேற்றுக்கு. ஸோ அதுக்கு தான் நான் நேற்றுக்கு ரெக்கார்ட் பண்ணல. ஆக்சுவலாக ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெக்கார்ட். உங்களுக்கு ஏன் போய் சொல்லணும், ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பட் I didn't wanted to use the opportunity yesterday because I was really literally very tired. I hope everybody will understand this, right? Okay, without any late, let us get into the story. Yes. So previous episode la we saw that we heard that of course visualize பண்றீங்கல்ல எல்லாரும், ஹெட்செட் போட்டு கண் மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எனிவேஸ், ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் ஜான்சி வந்து அலேஹியாவை தேட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தேடிட்டே இருக்கும்போது ஒரு ஆண்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கம்மா இவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் தேடியிருக்காங்க, பட் அவங்க அங்கே இல்லை. ஸோ வேறே ஃபேமிலி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப டல்லாகிடுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு டெம்பிளுக்கு போனால் அங்கே டெம்பிளில் ஒரு சின்ன பாப்பா வந்து இந்த அக்காவை நான் இங்கே பார்த்துருந்தேன், பட் 3 days பேக் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் ஹோப் போனதும் மறுபடியும் ஒரு ஹோப் வந்துடும் ஜான்சிக்கு. ஸோ அந்த ஹோப்பில் எகெயின் அவங்க சர்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நைட் ஆயிரும், ரெயின் வந்துகிட்டே இருக்கும், பட் இன்னும் கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ அந்த பெயினில் ஒரு அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஃப்ளாஷ்பேக் இங்கே வரைக்கும். அது நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருக்கோம். ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போது பார்க்கலாம். அப்படியே காரில் போயிட்டே இருக்கும்போது அவங்க ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் தண்ணி அடிச்சுட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு லேடி ரோட்டு மேலே ஓடிட்டே இருப்பாங்க. ஓடிட்டே அவங்க ஒரு கை வந்து அவங்க பெல்லி, அவங்க ஸ்டொமக், வாட் யூ சே, ஸ்டொமக், தொப்பை மீன்ஸ் இட் இஸ் ஃபேட், ரைட்? I don't know what you say the stomach in Tamil. ஸோ அந்த ஸ்டொமக் மேலே ஒரு கை ஸ்டொமக் மேலே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இன்னொரு கையே ஹெல்ப்புக்காக கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க ஒரு லேடி. அந்த லேடியை நம்ம ஜான்சி காரை க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த சைடு மிரர்ஸில் பின்னாடி யார் இருக்காங்க, என்ன இருக்குன்னது we can see இல்லையா. ஸோ ஜான்சி அந்த லேடியை அந்த சைடு மிரரில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஐயோ யாரோ ஒரு லேடி ஒரு ஹெல்ப்புக்காக ஓடிட்டே இருக்கும் போல் இருக்கே அப்படின்ட்டு இந்த காரை கொஞ்சம் சைடுக்கு பார்க் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மிரரில் பார்த்தா அந்த பொண்ணு அங்கேயே, அந்த லேடி அப்படியே அங்கே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அவங்களால ஓட முடியல இனிமேல். ஸோ அப்படியே கீழே விழுந்துருவாங்க.
விழுந்ததும் ஜான்சி ஐயோ யார் இவங்க அப்படி விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த காரில் இருந்து இறங்கிட்டு ஃபாஸ்ட்டாக ரெயின் வந்துட்ட வேற இருக்கா, ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த லேடி கிட்ட வருவாங்க. வந்துட்டு அவங்கள அவங்க விழும்போது அவங்க ஹெட் கீழே இருக்கும். ஓகே, ஸோ ஜான்சி வந்து அவங்கள லிஃப்ட் பண்ணுவாங்க. லிஃப்ட் பண்ணி திரும்பி பார்ப்பாங்க. திரும்பிட்டு அந்த அந்த பர்சனை திரும்பிட்டு பார்த்தா ஷீ இஸ் நன் அதர் தென் அலேக்கியா. ஸோ ஹே அலேக்கியா அலேக்கியா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பட் ஷீ இஸ் அன்கான்ஷியஸ். ஸோ என்ன பண்ணணும்னு ஒன்றுமே தெரியல. ஸோ அவங்களால சரின்னு அந்த அவங்க ஸ்டொமக் மேலே ஒரு கை இருக்கு இல்லையா, என்ன இவங்க ஸ்டொமக் மேலே ஒரு கை வச்சுருக்காங்கன்னுட்டு அந்த ஹேண்டை கூட எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா அந்த ஸ்டொமக்லேருந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக ப்ளட்டு வந்துகிட்டே இருக்கும் வெளியே. ஐயோ இவ்வளோ பெரிய இன்ஜுரி என்ன எங்கே அப்படின்னு நினைப்பாங்க. பாடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும், அங்கங்கே ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், நிறைய அடெல்லாம் பட்டு இருக்கும். ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த இந்த ஸ்மோக் மார்க்ஸ் கூட இருக்கும் பாடி மேலே. அவங்களோட ஜான்சிக்கு அவங்க ஹார்ட் ஆல்மோஸ்ட் ப்ரோக்கன். அவங்க இருக்கிற கண்டிஷனில் என்ன பண்ணணும் என்ன தோணணும்னு ஒன்றுமே தோண மாட்டேங்குது ஜான்சிக்கு. பட் லக்கிலி அவங்களுக்கு ஒரு தாட் என்ன வந்ததுன்னா 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இவங்களை ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இமீடியட்டாக 108க்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி நான் ஒரு பர்சனை இங்கே பார்த்துருக்கேன், அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இமீடியட்டாக ஆம்புலன்ஸ் வந்துடும். அவங்கள ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அவங்க ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஜான்சி அவங்க காரை எடுத்துகிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆன் த வேலையே 100 கூட கால் பண்ணுவாங்க. ஜான்சி கால் பண்ணிவிட்டு, சார் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நான் ஒரு லேடியை யாரோ ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ப்ளீட் ஆகிட்டே இருக்குது, நான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகேம்மா நாங்கள் வரோம் அப்படின்ட்டு போலீஸ் கூட ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஜாயின் ஆனதுக்கப்புறம் அங்கே டாக்டர் என்னம்மா இது அப்படின்னா, தெரியாது சார், என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஷீ இஸ் மை ஓன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் ரோட் மேலே வரும்போது அவங்க அங்கே கீழே விழுந்துட்டு இருந்தாங்க, ஸோ யாருன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு சார், என்ன ஆச்சுன்னதே எனக்கு தெரியாது, அவங்க தான் சொல்லணும், ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு அவங்க கெஞ்சி கேட்டுகிட்டே இருப்பாங்க டாக்டரை ஜான்சி. இது போலீஸ் கேஸ்மா அப்படின்னு, சார் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க ஆன் த வே வந்துட்டே இருக்காங்க சார், நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கத்துவாங்க ஜான்சி டாக்டர் மேலே. அப்போ ஜான்சி டாக்டர் ஓகேம்மா ஓகே டோன்ட் வரி வி வில் லுக் ஆஃப்டர் அப்படின்ட்டு ஓகே நர்ஸு வார்ட் பாய்ஸ் எல்லோரும் ஓகே ஓகே கமான் மூவ் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. சொன்னதும் டாக்டர் எமர்ஜென்சி ரூம் தானே அப்படின்னு கேட்பாங்க நர்ஸு. இல்லைம்மா ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்வாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்னு சொன்னதும் ஜான்சிக்கு ரொம்ப பயம் வந்துடும். என்ன இவங்க ஆப்ரேஷன் தியேட்டர்னு சொல்கிறாங்க, இன்னும் அவ்வளோ சீரியஸாக இருக்காங்களா அலேக்கியா அப்படின்ட்டு. இதுக்குள்ளே போலீஸ் வருவாங்க. போலீஸ் எல்லாம் லீகல் ஃபார்மாலிட்டிஸு ஜான்சி கிட்ட இந்த வாட் யூ சே ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 1.5 hour ஆயிரும். பட் டாக்டர் வெளியே வரமாட்டேங்கிறான் அங்கே. சரின்னு ஜான்சிக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக ஜான்சிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க, அம்மா அம்மா அப்படின்ட்டு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிரும், பிகாஸ் மதர் இல்லையா. ஸோ டாக்டர் அழுதுகிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மதருக்கு பயம் வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஜான்சி அவங்க அம்மாவுது. என்னம்மா ஆச்சு, ஏன் அழுற, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா அப்படி இப்படின்னு கொஷின் மேலே கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா. அப்போது ஜான்சி இல்லைம்மா சோனு அப்படின்வாங்க. சொன்னது என்னம்மா ஆச்சு, சோனுக்கு நல்லா தானே இருக்காங்க, கடிச்சிருக்காங்களா இல்லையா,
எங்கே இருக்க நீ, எப்படி இருக்க, கொஷின் மறுபடியும் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அம்மா ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுமா அப்படின்வாங்க. ஓகே ஓகே சொல்லுமா சொல்லு சொல்லு அப்படின்வாங்க. இல்லைம்மா எனக்கு ஜான்சி அலைக்கியா அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னம்மா ஆச்சு அலைக்கியாக்கு, சொல்லுமா. என்ன அலைக்கியன்னு தான் சொன்னேனா ப்ரீவியஸு, சோனு சொன்னேனா, வாட் எவர் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சாரி எமோஷன்ஸ் நடுவில் பிரேக் கொடுத்துட்டேன். ஓகே ஸோ ஜான்சி வந்து அவங்களால சொல்ல முடியல. சரி இன்னும் கொஞ்சம் தைரியம் கொண்டு வந்துட்டு, அம்மா அலைக்கியா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் கிடச்சிருக்காங்கம்மா, உங்களை ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, நீ வாமா என்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க ஜான்சி. சொன்னதும் ஜான்சி அவங்க அம்மா, என்ன சீரியஸாக கண்டிஷன்னு சொல்கிறேன், என்னடி பயமாக இருக்கு எனக்கு அப்படின்வாங்க. இல்லைம்மா நீ வாமா ஃபஸ்ட்டு அப்படின்னு ஜான்சி சொல்லுவாங்க. அப்போது சரிம்மா நான் கண்டிப்பாக வரேன், பட் இந்த நியூஸ் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அருணுக்கும் தெரியணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்மா, அவங்களுக்கு ஒரு தடவை கால் பண்ணி சொல்லு அப்படின்வாங்க. சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணதும் ஜான்சி அவங்க அம்மா வந்து அவங்க லக்கேஜ் பேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இமீடியட்டாக அருணுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அருணுக்கு ஃபோன் பண்ணதும் நைட் இல்லையா, ஸோ வீட்டில் தானே இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா ரூமுக்கு போயிட்டு மொபைல் ஆன் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு ஹலோ ஜான்சி சொல்லு அப்படின்வாங்க அருண். சொன்னதும் ஜான்சியோட வாய்ஸ் கொஞ்சம் ட்ரிம்பிளிங் ஆகிட்டே இருக்கும், லைக் ஷிவர் ஆகிட்டே இருக்கும். அப்போது அருண், என்னாச்சு ஜான்சி, எதுக்கு யுவர் வாய்ஸ் கொஞ்சம் ஷிவர் ஆகிட்டே இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் அது வந்து அலைக்கியா அப்படின்னு நீங்கள் எனக்கு அலைக்கிய கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஜான்சி. சொன்னதும் யாரும் ஒன்றுமே பேச மாட்டாங்க அந்த பக்கம். பேசாமல் அப்படியே இருப்பாங்க. இருந்தால் ஜான்சி, எனக்கு தெரியும் உங்களுக்கு ஜான்சியை அலைக்கியாவை பார்க்க பிடிக்காதுன்னு, பட் அவங்க இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் வருத்தப்பட்டாலும் லாபம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதும் ஜான்சி அலைக்கியா அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் ஸ்டார்ட் ஆனது. ஏம்மா அப்படி சொல்கிற, என்னாச்சு அப்படின்வாங்க. என்னதும் ஆண்டி என்ன ஆச்சுன்னது எனக்கும் தெரியாது, பட் நான் அலைக்கியாவை இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அவங்க நடந்த அவங்கள பார்த்த அந்த கண்டிஷன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஜான்சி அவங்க எல்லாருக்கும், அருண் அண்ட் ஃபேமிலிக்கும். அப்போது அவங்க அம்மாவால் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்களால இருக்க முடியல. ஸோ நான் வரேம்மா, என் பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்வாங்க. சொன்னதும் அருண் அவங்க அப்பா வந்து ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க அவங்க அம்மாவை. பார்த்ததும் இல்லைங்க நான் போகிறேன், என் பொண்ணை நான் பார்க்கணும், நீங்கள் வருவீங்களா இல்லையான்னது உங்கள் இஷ்டம், பட் நான் போகணும் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப அடமெண்ட்டாக சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போது அருண், ஓகேம்மா தங்கச்சின்னா எனக்கும் உயிர் தான், இத்தனை நாளாக நான் ஏன் தங்கச்சியை விட்டுட்டேன்னு எனக்கு இப்போது வருத்தமாக இருக்குது, ஸோ நான் வரேம்மா உனக்கு சப்போர்ட்டா அப்படின்னு அருண் சொல்லுவாங்க. அருண் சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு வேறு சான்ஸே இல்லையே, சரி நான் கூட வரேன் அப்படின்ட்டு அவங்க கூட கிளம்புவாங்க. அப்போது ஜான்சி கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு, ஓகே நான் அம்மாக்காக கார் புக் பண்ணியிருக்கேன், சேம் காரில் நீங்களும் வந்துடுங்க அம்மாவை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அருண் ஓகே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இமீடியட்டாக மறுபடியும் ஜான்சி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு, அம்மா அவங்களும் வர்றாங்க எல்லாரும் சேர்ந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கார் புக் பண்ணுவாங்க. ஒரு 1.5 ஹவரில் எல்லோரும் அந்த காரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு லாங் ஜர்னிக்கு அப்புறம் எல்லோரும் பை நைட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங்குள்ளே வந்துடுவாங்க ஜான்சி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. வந்துட்டு வெளியே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஜான்சி வந்து அவங்க அம்மாவை பார்த்ததும் ஜான்சி அப்போ வரைக்கும் கண்ட்ரோல்டாக இருக்கிற ஜான்சி பர்ஸ்ட் ஆகிட்டு அவங்க அம்மாவை கட்டு பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அம்மா அழைக்கியாம்மா, அம்மா அழைக்கியாம்மா
அவ்வளோ சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்கம்மா, என்ன ஆச்சுன்னு தெரியாது. இப்போ வரைக்கும் டாக்டர்ஸ் வெளியே வந்து என்ன ஆகுது ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குமா அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அலேக்கியா அவங்க அம்மாவுக்கு வந்து காலு கை ஒன்றுமே ஆடலை. அப்படியே அவங்க சேரில் உட்காந்துருவாங்க. உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஜான்சி அவங்க அம்மா வந்து இந்த பக்கம் ஜான்சியை, இந்த பக்கம் அலேக்கியா அவங்க அம்மாவை கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அருண் அண்ட் அவங்க அப்பா வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்கிட்டயே சுற்றிட்டே இருப்பாங்க அங்கே இங்கேன்ட்டு. இவங்க வந்து ஒரு 3 hours 2.5 3 hours ஐ மீன் 24 hours ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 17-18 hours டாக்டர்ஸு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அலேக்கியாவுக்கு. அவ்வளோ சீரியஸ் கண்டிஷனில் இருப்பாங்க அலேக்கியா. ஸோ டாக்டர் வருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஜான்சி ஓடி டாக்டர்கிட்ட போவாங்க. போயிட்டு, சார் என் ஃப்ரெண்ட் அலேக்கியா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் டாக்டர் ஃபஸ்ட்டு எல்லாரையும் பார்ப்பாங்க. பார்த்து இவங்கெல்லாம் யாருமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும், சார் இவங்க அலேக்கியா பேரண்ட்ஸு, அவங்க அண்ணா, இவங்க எங்கள் அம்மா. சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு அலேக்கியாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பாருமா நிறையா இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்குது. ஐ டோன்ட் நோ அவங்க எப்போலேருந்து இதெல்லாம் அவங்க பேர் பண்ணிகிட்டே இருக்காங்களோ எனக்கு தெரியாதுமா. பட் நிறைய ஃப்ராக்சர்ஸ் இருக்குது, இன்ஜுரிஸ் இருக்குது, இன்டர்னல் ப்ளீடிங்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. அண்ட் மோரோவர் மெயின் என்ன ஆச்சுன்னம்மா, அவங்க ஒரு 4th month ப்ரெக்னென்ட்மா. அவங்கள கத்தியால் குத்திட்டாங்கம்மா. யார் குத்துனாங்களோ எனக்கு அது போலீஸ் தான் பார்த்துக்கணும். அவங்கள கத்தியால் குத்திட்டாங்க. ஸோ அதுக்கு தான் ஓவர் ப்ளீட் ஆச்சு. அண்டு என்னது வாட் யூ சே, சாரிம்மா எங்களால் அந்த பேபியை சேவ் பண்ண முடியல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பட் ஜான்சி அலேக்கியா இப்போ எப்படி இருக்காங்க சார் அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்வாங்க. ஜான்சி சொன்னா, ஷீ இஸ் பார்ஷியலி ஓகே, பட் 48 hours கழிச்சதுக்கு அப்புறம்தான் கரெக்டாக எங்களால் அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ் சொல்ல முடியும், எல்லா ரிப்போர்ட்ஸும் வரும் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஜான்சி உள்ளே போய் அலேக்கியாவை பார்த்துட்டு ஒருத்தராக ஐசியூவில் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒருத்தராக அலேக்கியாவை பார்த்துட்டு வெளியே வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு 2 days 48 hours ஆயிரும். 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜான்சி வந்து ஐசியூ கிட்டேயே அந்த கிளாஸ் கிட்ட பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ இவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அலேக்கியா. அதை பார்த்ததும் ஜான்சி திரும்பிட்டு, அலேக்கியா ஐஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ட்டு இமீடியட்டாக உள்ளே போகும்போது, வாங்க ஆண்டி நீங்களும் வாங்க பார்க்கலாம் அப்படின்னா, இல்லைம்மா அவங்க இத்தனை நாளாக அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னது கூட நாங்கள் திரும்பி கூட பார்க்கல. அவங்க போனதுக்கப்புறம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அலேக்கியாவை பார்க்க வர்றோம். இல்லைம்மா நாங்கள் இங்கேயே இருக்கோம், நீங்கள் போய் கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் வேறு வழி இல்லாமல் சரி அனு சொல்லிட்டு ஜான்சி அண்ட் அவங்க அம்மா மட்டும் உள்ளே போவாங்க. போனதும் அலேக்கியா வந்து அவங்க பெட்டு சுற்றி தேடிட்டே இருப்பாங்க. வந்து ஜான்சி ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு அவங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்ன அலேக்கியா என்ன தேடுறேன்னா, மை பேபி அப்படின்வாங்க. சொன்னதும் ஜான்சிக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. சாரி பேபிவை சேவ் பண்ண முடியல அப்படின்வாங்க. அதுவும் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பாங்க அலேக்கியா. ஸோ கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க அலேக்கியா. என்ன அலேக்கியா என்ன தேடுற அப்படின்னு ஜான்சி அவங்க அம்மா கேட்பாங்க. இல்லை ஆண்டி, அம்மா அப்பா அண்ணன் வரலையா அப்படின்னு ரொம்ப நல்லா கேட்பாங்க. கேட்டதும் ஜான்சி இல்லை வந்திருக்காங்க, பட் அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, அதுதான் உள்ளே வரல அப்படின்வாங்க. சொன்னதும் அலேக்கியா
அம்மா அப்பா அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க. ஸோ ஜான்சி நீ கத்தாத, ஓகே, நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜான்சி அவங்க அம்மா, இல்லை நீ இங்கேயே இரு, நான் வெளியே போயிட்டு அவங்கள உள்ளே சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே போவாங்க. போனதுக்கப்புறம் அவங்க உங்கள் பொண்ணு உங்கள் கூப்பிடுதுங்க, நீங்கள் போங்க உள்ளே அப்படின்னு சொன்னதும் ஃபாஸ்ட்டாக ஓடி வருவாங்க. உள்ளே ஓடி வந்துட்டு பொண்ணை பார்த்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க பேரண்ட்ஸ். சாரிம்மா, சாரி, நீங்கள் எங்களை ஒன்றுமே சொல்லாமல் அப்படி போனதும் எங்களுக்கு கோபம் வந்துச்சு, அதுக்கு தான் நாங்கள் திரும்பி கூட பார்க்கலம்மா, எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம்மா அப்படி இப்படின்ட்டு அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் நேரம் ஆயிரும். இதுக்குள்ளே நர்ஸு வந்துட்டு, இத்தனை மெம்பர்ஸ் ஐசியூவில் இருக்கக்கூடாது, ப்ளீஸ் வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அழக்கூடாது கூட இங்கே அப்படின்னதும் ஜான்சி, பாருமா அவங்க 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க டாட்டரை பார்க்குறாங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பார்க்குறாங்க, அவங்கள இருக்கட்டும், நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ வெளியே போனதுக்கப்புறம் அவங்க டாக்டரை மீட் பண்ண போவாங்க. டாக்டரை மீட் பண்ண போயிட்டு, சார் என்ன சார் கண்டிஷன்னா, ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் நிறையா இருக்குமா, பட் அதுக்கு மேலே சைக்கலாஜிக்கலாக அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. அவங்களுக்கு பாஸ்ட் பற்றி ரிமைண்டே பண்ணாதீங்க. அவங்கள எப்பவும் எங்கேஜ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க எங்கேயாவது வெளியே ஊர் கூட்டிகிட்டு போங்க, இந்த ஏரியாவிலவே அவங்க இருக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்பாங்க. அப்போது ஜான்சி, அப்போது நாங்கள் அலேக்கியாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்க இருக்கிற கண்டிஷனில் அவங்க 10 days இங்கே தான் இருக்கணுமா, மூவ் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. சார் 10 days எங்களால் இங்கே இருக்க முடியாது சார், எங்கள் ஊரில் கூட நல்ல டாக்டர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அங்கேயே ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதும் அவங்க கண்டிஷன் புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஓகேம்மா அப்படின்ட்டு ஆம்புலன்ஸு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸில் வந்து அலேக்கியா கூட அவங்க பேரண்ட்ஸ் போவாங்க. ஜான்சியோட காரில் அருண் அண்ட் ஜான்சி அவங்க அம்மா அவங்க காரில் போவாங்க. போனதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிடுவாங்க. மறுபடியும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜான்சி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட, அலேக்கியா பேரண்ட்ஸ்கிட்ட, ஆண்டி நானும் அம்மாவும் வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்காக டின்னர் எடுத்துகிட்டு வரேன், நைட் நான் இங்கே இருக்கேன், நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜான்சி அப்படி சொன்னதுக்கப்புறம் அலேக்கியா பேரண்ட்ஸ் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இல்லை அலேக்கியா மேலே ஜான்சிக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னது அவங்களுக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் அருண் சொல்லியிருக்கான். ஸோ அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, ஓகே எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஐ மீன் நோ இது சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்கள நாங்கள் தேடலை அப்படின்னு சொன்னதும் ஜான்சி தனியாக போயிட்டு அவங்க எங்கே இருக்காங்க, என்ன கண்டிஷனில் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணது இவங்க தானே, ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு தாட்டில் இருப்பாங்க அலேக்கியாஸ் பேரண்ட்ஸ். சரின்னு ஓகேம்மா நீங்கள் போயிட்டு ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக தூங்கி ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு வாம்மா, டேக் யூர் ஓன் டைம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேரண்ட்ஸ். சரின்னு ஜான்சி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவாங்க. ஒரு 3-4 hours ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக, அப்பா என் பொண்ணு என்கிட்ட வந்தாச்சு அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷனில் அவங்க தூங்கிட்டு ஏந்திச்சிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க அம்மா இதுக்குள்ளே அந்த டின்னரை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ அருண் அண்ட் அவங்க பேரண்ட்ஸு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் ஜான்சியை தனியாக அலேக்கியாக்கிட்ட விட்டுட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்? இவங்க லவ் ஸ்டோரி, இந்த மேரீடு உமன் வேறு. ஸோ இந்த மேரீடு விமனோட லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வரப்போகுது? ஜான்சியை லவ் பண்ண போகுதா, இல்லை ஜான்சியோட லவ்வை ரிஜெக்ட் பண்ண போகுதா, இல்லை இப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறாங்களா, இல்லை அவங்க லைஃப்பில் மறுபடியும் அந்த சந்தீப் பர்சன் வந்து ஏதாவது ட்விஸ்ட் டர்ன்ஸ் இருக்குமா இல்லையா, இதெல்லாம் நம்ம ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.